பற்றிய விவாதம். வடகொரியா ஒரு குடும்ப ஆட்சி நடக்கும் நாடு. கிம் இல் சுங் முதல் தலைவர் கிம் ஜாங் இல் கிம் ஜாங் உன் இப்படி தலைமுறை தலைமுறையாக அதிகாரம் செல்கிறது. அதனால் அடுத்த வாரிசு யார் என்பது எப்போதும் உலகத்தின் கவனத்தை ஈர்க்கிறது. தென் கொரியாவின் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் கூறியது கிம் ஜூ ஏ தான் அடுத்த வாரிசு ஆகலாம். ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது. வடகொரியாவில் இதுவரை ஆட்சியில் வந்தவர்கள் எல்லாம் ஆண்கள்தான். இப்போ ஒரு பெண் வாரிசு வரலாற்றிலேயே முதல் முறையாக வர முடியுமா? இதுவே உலகம் முழுக்க விவாதத்தை உருவாக்கியிருக்கிறது. கிம் ஜூ ஏ தொடர்ந்து தனது தந்தையுடன் ராணுவ அணிவகுப்புகளில் முக்கிய அரசியல் நிகழ்ச்சிகளில் தோன்றுகிறார். அவர் வரும்போது அதிகாரிகள் அவரை மதிப்புடன் நடத்துகிறார்கள். இது அவர் அதிகாரத்திற்கு மெல்ல தயாராக்கப்படுகிறாரோ என்று காட்டுகிறது. வடகொரியாவில் தகவல் வெளியே வராது. அதனால் கிம் ஜூ ஏவின் வயது, படிப்பு, வாழ்க்கை எதுவுமே நிச்சயமாக உலகிற்கு தெரியவில்லை. இது அவரை மேலும் மர்மமாக்குகிறது. அமெரிக்கா, தென் கொரியா போன்ற நாடுகள் கிம் ஜூ ஏவை அடுத்த தலைமுறை வடகொரிய தலைவர் என்று கவனமாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அவர் எதிர்காலத்தில் நாட்டை வழிநடத்தினால் அதன் உலக அரசியலுக்கு பெரிய தாக்கம் இருக்கும். நண்பர்களே, இப்போ அவர் வெறும் 10 வயது குழந்தைதான். ஆனா அவரை சுற்றி உருவாகும் அரசியல் சிக்கல்கள், எதிர்கால வாரிசு விவாதங்கள் எல்லாம் அவரை உலகளவில் பிரபலமாக்கிவிட்டன. எதிர்காலத்தில் உண்மையில் கிம் ஜூ ஏ வடகொரியாவின் தலைவரா அல்லது வேறொருவரா? அது இன்னும் தெரியாத